கனா டிவி தமிழ் வியூவர்ஸுக்கு வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நிறைய வேட்பாளர்களுடைய வெற்றியை நம்ம கொண்டாடியே தீரணும். பாமக சார்பாக 18 தொகுதியில் போட்டியிட்டாங்க. செஞ்சி தொகுதியில் திரு கணேஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றார். விக்கிரவாண்டி தொகுதியில் திரு சிவக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றார். ஜெயங்கொண்டம் தொகுதியில் திரு வைத்தி அவர்கள் வெற்றி பெற்றார். தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுடைய வெற்றியை நம்ம கொண்டாடியே தீரணும். நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். மற்ற வேட்பாளர்களை விட முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஏகப்பட்ட சவால்கள் இருந்தன. சொந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம், சொந்த கட்சியில் முன்னணி 2ஆம் கட்ட தலைவர்களுடைய குழப்பங்கள், துரோகங்கள் ஒரு பக்கம் இருந்தது. சொந்த மாமனாரான ராமதாஸ் ஐயா அவர்கள் தனது மருமகளை தோற்கடிக்க வேண்டும் என்று தருமபுரி தொகுதியில் சரவணன் என்கிற வேட்பாளரை நிறுத்தி ஓட்ட கலைச்சார். ஏகப்பட்ட ஏளன பேச்சு, கிண்டல், கேலி, சௌமியா அன்புமணி அவர்களை தவறாக சித்தரித்து நிறைய மீம்ஸ் கிரியேட் பண்ணாங்க. எப்படியாவது அவரை தோற்கடிச்சணும் அப்படிங்கிறதுக்கு அந்தளவுக்கு இறங்கி வேலை பார்த்தாங்க. அதுவும் தருமபுரி தொகுதியில் பாமக தொண்டர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவிட்டிருந்தார். தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் தீ குளிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருந்தார். அந்த நபருக்கு ராமதாஸ் ஐயா ஃபோன் பண்ணி, இல்லை நீங்கள் இறந்துடாதீங்க, உங்கள் உயிர் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக அந்த நபருக்கு அவர் பேசினார். அந்த ஆடியோலாம் நம்ம முகப்புத்தகத்தில் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, தன்னுடைய மருமகள் அரசியலில் வரக்கூடாது அப்படின்னு ஐயா நினச்சார். ஒரு பேட்டியில் அவர் சொன்னார், தலை நிறையா பூ வச்சுட்டு இப்படி இப்படி நடந்து வந்தாங்க அப்படின்னு அந்த உடல் அசைவை ரொம்ப அசிங்கமாக அவர் வெளிப்படுத்தினார். அதெல்லாம் உண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கே அந்த வெளிப்பாடு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்தது. ஏன்னா தனது குடும்பத்திலேருந்து பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவர் ஐயா சொல்கிறாரு. ஆனால் தன்னுடைய மகளை செயல் தலைவர் அப்படின்னு அறிவித்தார். அது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. சௌமியா அன்புமணி அவர்கள் பசுமை தாயகம் அவங்க தான் நடத்தினாங்க. அதை தாண்டி பெண்களுடைய உரிமைக்காக தமிழ்நாடு முழுக்க அவங்க பயணம் செய்தாங்க. நிறைய பெண்களை சந்தித்தாங்க, நிறைய நிர்வாகிகளை சந்தித்தாங்க, பொதுமக்களை சந்தித்து நடப்பில் இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள், பெண்களுடைய கற்பழிப்பு சார்ந்து நிறைய கல்லூரிகளில் அவங்க பங்கேற்று விழிப்புணர்வு சார்ந்து நிறைய உரையாற்றியிருக்காங்க. டாக்டர், படித்தவங்க, ரொம்ப ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்க. தருமபுரி தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்டாங்க. தோல்வியை சந்தித்தாங்க. உண்மையிலே அவங்களுடைய தோல்வி தருமபுரி மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்த ஒரு விஷயம். மறுபடியும் தோல்வியான அதே தொகுதியில், தருமபுரி தொகுதியில், அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு இப்போ சட்டமன்ற வேட்பாளராக நின்னாங்க, களத்தில் இறங்கினாங்க, மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க, உழைச்சாங்க. நான் ஜெயிச்சா இந்த தொகுதி மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கே நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க. அந்த தொகுதி மக்களும் சௌமியா அன்புமணி அவர்களை நம்பினாங்க, வாக்களித்தாங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்தளவுக்கு அவங்கள கேலி, கிண்டல், வசைப்பாடியும் கூட அவங்க எதுவுமே பதிலளிக்காமல் அவங்க பொறுமையாக சகிப்புத்தன்மையோட இந்த பிரச்சனையை அவங்க எதிர்கொண்டாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு இலக்கை நிர்ணயம் செஞ்சுட்டா அந்த இலக்கை அடைவதற்கான செயலில் தான் நம்ம இருக்கணுமே தவிர, நம்மளை பற்றி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, பொய்யா சொல்லுவாங்க, வதந்திகளை உருவாக்குவாங்க, நம்மளுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை தடுப்பாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனால் நாம் அதை எல்லாமே பொருட்படுத்தாமல் நாம் கொண்ட கொள்கையில் மட்டும் கவனம் செலுத்தி வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள்ட்ட நம்ம எல்லாம் கற்றுக்கலாம். இப்போ சட்டப்பேரவையில் பாமக சட்ட குழு தலைவராக அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த வளர்ச்சி உண்மையிலே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு வளர்ச்சி. ஆனால் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மை சமூகம்தான் அந்த வன்னியர் சமூகம். அந்த சமூக மக்களுக்கான ஒரு அரசியலை கற்பித்து அந்த மக்களை ஒன்றிணைத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய மருத்துவர் ராமதாஸ் ஐயா இப்போ அந்த சமூக மக்களுக்கு எதிராக அவர் மாறிட்டார். ஏன்னா அவர் எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் செய்து வெற்றி பெற்றார்.
ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்து வெற்றி பெற்றார். கலைஞர் கருணாநிதி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்து வெற்றி பெற்றார். மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்து வெற்றி பெற்றார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கிட்ட அவர் போட்டியிட்டு அரசியல் செய்து வெற்றி பெற்று யாராலுமே அசைக்க முடியாத ஒரு வல்லமை கொண்ட ஒரு மனிதர் கடைசி காலத்தில் தன்னுடைய மகன்கிட்ட தன்னுடைய மருமகள்கிட்ட போட்டி போட்டு அவர் தோற்று போனார் அப்படிங்கிறது ரொம்ப வலியான ஒரு விஷயம். ஆனால் அவர் அப்படி செய்வார் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அவருடைய செயல்பாடு தந்தது. தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சமூகமான வன்னியர் சமூகத்தை அரசியல் படுத்தி அந்த மக்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்த மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் தன்னுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராகவும் தன்னுடைய மருமகள் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு எதிராகவும் இந்த சமூகத்துக்கு எதிராகவும் அவர் இந்த 2026 அரசியலை சந்தித்தது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தம், அதை தாண்டி ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு சவால்களையும் இன்னல்களையும் எதிர்கொண்டு தருமபுரி தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்ற முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் பாமகவின் சார்பாக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சிங்க பெண்மணியாக திகழ்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப தனித்துவமான ஒரு விஷயம். தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக, விவசாயத்திற்காக, நீர்நிலைக்காக, கல்விக்காக, அரசு பணிகளுக்காக தொடர்ந்து களமாட முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். பாமக சார்பாக போட்டியிட்ட 18 தொகுதியில் 4 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒரு தொகுதி தான் நம்ம அன்னியார் சௌமியா அன்புமணி அவர்களுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.